ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்கான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எஸ்பிஐ அஃபிஷியல் வெப்சைட் படி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்காக. ஜூனியர் அசோசியேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்க்காக வந்து விட்டுருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17/12/2024 அப்போவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 7/1/2025 அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேக்கன்சியோட லிஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரியில் இத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா தமிழ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து 340 இருக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, கிராஜுவேஷன், அதாவது டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். ஃபேஸ் 1ல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபேஸ் 2ல் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். அதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், அதுமாதிரி ஹிந்தி, தமிழ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் லாங்குவேஜ் எதுவோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் 26,000லேருந்து 730 அது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓகே தான். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களாம் பார்த்தோன்னா நெல்க்கு வந்து பேமெண்ட் கிடையாது. மற்றபடி எல்லாருக்கும் 750 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், நம்மளோட ஒரு பேப்பரில் நம்ம கையெழுத்துப்படி நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து மைன் வரைக்கும் முடியும் பார்த்திங்களா, அதை வந்து எழுதி வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் அதுவும் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ இம்பேஜ் இருக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இதெல்லாம் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான அஃபிஷியல் சைட்க்கான பேஜோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண போனால் அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு நேம், அதே மாதிரி உங்களோட இனிஷியல் அதை சேர்த்து உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். அது மட்டும்தான். அது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் கேளுங்க. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னோம் அப்படின்னா டியூரேஷன் வந்து ரொம்ப லாங்காக போச்சு. நிறைய பேர் வந்து கேட்டதுன்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள், எனக்கு வந்து அதுவே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. லாங்காக டியூரேஷன் வச்சு உங்களை வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுனால இதில் வந்து அந்த ஷார்ட்டாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கேன். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்டெப்பில் எதை அப்லோட் பண்ணுறது தெரியல, இது என்னென்ன டைப் பண்ணுறது தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இதில் என்னென்னலாம் மெயினாக கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேண்டட்டரி அப்படின்னு இது ஒன்று இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் மேண்டட்டரின்னு ஒன்று கேட்பாங்க. மேண்டட்டரி என்ன அப்படின்னா, இந்த கொஷினோ ஆர் என்ன இருக்கோ அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். மற்றது நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மேண்டட்டரியாக இருக்கிறத மட்டும் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மேண்டட்டரி இல்லாதது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து அதை விட்டுறலாம். அது முடிச்சதுக்கப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இதான் வந்து மேஜராக வந்து இருக்கும். அதில் ஐடி ப்ரூஃப்லாம் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இதில் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கூட வந்து ட்வின்ஸ் இருக்காங்களா, அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் என்ன, உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் ஃபாதரோட மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் நேமில் கூட மொத்தமாக என்ட்ரு பண்ணலாம். அதே மாதிரி மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பௌஸ், ஒரு வேளை நீங்கள் வந்து மேரிட் அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அன்மேரிடில் நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் இருக்க மாதிரியான அஃபிஷியல் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுவே எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டேட், பின்கோடு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் வந்து சேமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 2 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து என்டர் பண்ண தேவையில்லை. அதனால் சேம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே வந்து ஆட் ஆயிரும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிக் பாக்ஸ் வந்து கொடுக்காம நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு 1 to 2 டைம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு தடவை எடிட் பண்ண ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு அது வந்து படித்து எழுதுனது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து பேசிக்காக இருக்கிற எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர் காட்டுது, இதோ இந்த மாதிரி எரர் காட்டுது அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஹைஃபன், கமா அதெல்லாம் இல்லாத மாதிரியான அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா, இப்போ கமா வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வராது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான பேமெண்ட் என்ன வருது அப்படின்றது கீழே வந்து டோட்டலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் மட்டும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் வருது அப்படின்னா, ஸோ அதுக்கான கரெக்ஷனான இந்த மெசேஜையும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அது எதுக்காக உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா வந்து நான் வந்து ஃபோன்லேயே வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணி வச்சிங்க கமெண்டில் அப்படின்னா, அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி சீக்கிரமே பண்ணிடுவேன். ஸோ பண்ணாதவங்களுக்காக நான் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, பேசிக்கில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில். ஸோ அதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இது என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அது உங்களை எவ்வளோ வந்து இதில் என்ட்ரு பண்ண முடியுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து அப்பியர்ட் ஆர் பாஸ்ட் கேட்டிருக்காங்க. டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பர்சன்டேஜ் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் ஆர் கிரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ உங்களோட அதிகபட்சமான என்ன வந்து படிச்சிருக்கீங்களோ ஸோ இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது மினிமம் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பாசிங் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிளாஸ் ஆர் கிரேட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறேன். அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பண்ண ஜாப்லேருந்து இப்போ பண்ணுற கரண்ட் ஜாப் அந்த மாதிரியாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயர் எங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நேம் எம்ப்ளாயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டெசிக்னேஷன் என்ன வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அதே மாதிரி ஏன் வந்து நான் அந்த ஜாப் வந்து லீவ் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ரீசனை கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறமா வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதர் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, வேறு மோஸ்ட்லி எங்கிட்ட இந்த கேட்ட டவுட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் எக்ஸாமினேஷன் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதில் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு மேஜர் மோஸ்ட்லி நமக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றதுனால கேட்பாங்க. ஸோ அதை வச்சு நமக்கு கொஞ்சம் ஐடியா வரும். ஓகே, எக்ஸாமில் இப்படிலாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஸ்டேட் என்ன ஸ்டேட் கோடு என்ன, சென்டர் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக இதில் பார்க்க வேண்டியது. இந்த பேஜில் வந்து முக்கியமானதில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்போ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்து என்ட்ரு பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆட் மோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா சைடில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஜாப் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரெசென்ட்டில் வந்து எஸ் அப்படின்றது கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இருக்க ஜாப் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், வேறு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது இல்லை, அதாவது லாங்குவேஜில் ரீட், ரைட், ஸ்பீக் 3 கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த லாங்குவேஜை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் என்ட்ரு பண்ண வேண்டியது முக்கியமானது எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1 to 2 டைம்ஸ் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத 1 to 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ஐ அக்ரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு அதில் சைடில் வந்து 2 செக் பாக்ஸ் இருக்கும். உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட் ரைட்டன் சிக்னேச்சர் அதையும் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட்டில் கேப்ஷா கேட்டிருக்கு. ஸோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மாதிரியான பேமெண்ட் பண்ண போகிறீங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், அதாவது வாலெட், QR கோடு எது அப்படின்றத மோஸ்ட்லி QR கோடு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ QR கோடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா என்னென்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு ஷோ ஆகுது. ஸோ அது ஷோ ஆனதுக்கப்புறமா ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு என்ன தெரியும், நம்ம UPI ஐடி காமிக்கும். UPIயில் அந்த QR கோடு வந்து காமிக்கும். ஸோ QR கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஜிபே, பேடிஎம் என்ன இருக்கோ அதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து SBIயில் எப்படி வந்து அந்த ஜூனியர் அசோசியேட்டுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து என்னுடைய பார்த்தாச்சு. ஸோ எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நான் மோஸ்ட்லி சீக்கிரமே கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வேணும்.